பண்ணுறதுக்கு நான் ரெண்டுமே வந்துட்டு 4 ப்ளே அக்ரிலிக் yarn தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து க்ரீன் கலர் அண்ட் இது ஒரு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். அது கூட நமக்கு ஹூக் வந்து நான் 3 mm யூஸ் பண்ணுறேன். உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் பெரிய சைஸ் ஹூக் யூஸ் பண்ண பூ வந்து ரொம்ப பெருசாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் மார்க்கர் இருக்குது. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 செயின் போட்டுருச்சு. 3 செயின் போட்டதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட, அந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே ஹூக்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் crochet போடலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டதுமே அந்த சிங்கிள் crochetவை நம்ம ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அதே இடத்துல, இந்த இடத்துல தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு இன்னும் 5 சிங்கிள் crochet போடணும். மொத்தமாக 6 சிங்கிள் crochet. ஆனால் 1 போட்டாச்சு. 2 3 4 அதுக்கப்புறமா 5 அதுக்கப்புறமா 6. போட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டிச் மார்க்கர் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஸ்டிச் மார்க்கர் இருந்த அதே தையலுக்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். வெளில இழுத்துட்டு திரும்ப உள்ள இழுத்துலாம். இழுத்துட்டு ஒரு 2 செயின் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இந்த 6 செயின்லேயுமே ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochet நம்ம 2 ரோ போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வந்து இது பண்ணியாச்சு. இன்னும் 2 ரோ வந்துட்டு ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochetன்னு ஒவ்வொரு ரோக்கும் 6 ஹாஃப் டபுள் crochet தான் இருக்கும். ஸோ அது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அந்த 2 ரோ போட்டுட்டு வேறு நூல் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு இருக்கும். நான் வந்து 2 ரோ ஹாஃப் டபுள் crochet போட்டாச்சு. கடைசியெல்லாம் உங்களுக்கு 6 தான் இருக்கணும். ஆரம்பத்தில் எத்தனை தையல் ஆரம்பிக்கிறீங்களோ அதே தான் இருக்கணும். ஸோ இது வந்து பூக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்பாகமாக இருக்கும். ரொம்ப பெரிய பூ, உங்களுக்கு உங்கள் கை சைஸுக்கு ஒரு பெரிய பூ வேணும் அப்படின்னா 4 mm ஹூக் வச்சு இப்போ செஞ்சு பாருங்கள். இப்போ வேறு கலர் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கலரில் ஒரு செயின் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா அதே இடத்துக்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் crochet, அதே இடத்துல விட்டு இன்னொரு சிங்கிள் crochet. இப்போ அடுத்த செயின் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டும் 3 சிங்கிள் crochet. ஸோ இந்த ரவுண்டில் ஒவ்வொரு செயின்லேயும் 3 சிங்கிள் crochet நம்ம போடணும். ஸோ நான் அது ஃபுல்லாக போட்டுட்டு வந்துடுறேன். போட்டுட்டு இந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்ட இதுக்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரு 2 செயின் வந்து போட்டுக்கலாம். இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இதில் 2 சைஸ் பூ இருக்குது பாருங்கள். இது வந்து நல்ல பெரிய பூ, இது வந்து நல்ல பெரிய பூ, இது கொஞ்சம் சின்ன பூ. சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம போட போகிற ரவுண்ட் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு பெரிய பூ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு செயினில் 3 டபுள் crochet, அதுக்கு அடுத்த செயினில் 4 டபுள் crochet போடணும். 3 4ன்னு இந்த ரவுண்ட் போடுங்க. இந்த மாதிரி சின்ன பூ வேணும் அப்படின்னா 2 டபுள் crochet 3 டபுள் crochet போடுங்க. இப்போ நம்ம இந்த சின்ன பூ தான் பண்ண போகிறோங்கனால நான் 2 3 அப்படி தான் வந்து போட போகிறேன். ஆனால் இது வந்து நான் 4 ப்ளே அக்ரிலிக் yarnனால வெறும் 3 mm ஹூக் வச்சு பண்ணதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய பூ கிடச்சிருக்கு. ஒருவேளை நீங்கள் 4 mm ஹூக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாக வரும். நான் ஒரு 4 mm ஹூக் வச்சு 3 4 அப்படின்றதுல பூ பண்ணினேன். அது வந்து என் கை பெருசுக்கு வந்து நல்ல பெருசாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் சாமி ஃபோட்டோக்கு போட்டுட்டேன். அதனால் என்னால் இதில் காமிக்க முடியலை. இது வந்து மெயினாக நம்ம இந்த லாக்டவுன் சீசனில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ நம்ம இந்த இடத்துல பாருங்கள் 2 செயின் போட்டிருக்கோம். இந்த 2 செயின் வந்துட்டு நமக்கு ஒரு டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் ஆகும். இந்த ஹைட் இருந்தால் போதும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ ஹூக் ஒரு தடவை சுற்றிட்டு வெளியில் இழுக்கலாம். இழுத்துட்டு 1 2. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இது 2 டபுள் க்ரோஷேக்கு சமம். அடுத்த செயினில் 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். 1 2. அதே இடத்துல தான் விடுற பாருங்க. சாரி, இதே மாதிரி நான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக 2 3ன்னு போட்டுட்டு வந்துடுறேன். போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி வளைவாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க அதை பற்றி. இப்போ அடுத்தது இதில் ஒரு 4 செயின் போடலாம். 1 2 3 4. 4 செயின் போட்டாச்சு. 4 செயின் போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செயின் இங்கே இருக்கு இல்லையா, இந்த பக்கத்து செயின்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலேயே ஒரு 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செயின்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு ஒரு 4 செயின் 2 3 4 போட்டாச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செயின்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே. ஸோ இதே ஸ்டெப்பு தான் இது ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். இது ஃபுல்லாக போட்டுட்டா நம்மளோட பூ வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். கடைசியாக அதே மாதிரி 4 செயின் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 2வது செயின்குள்ளே விடலாம். உள்ளே விட்டு இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். அவ்வளோதான். போட்டுட்டு இந்த நூலை கட் பண்ணி உள்ளே சொருகி விட்டுடலாம். முடிச்சதும் இந்த மாதிரி தான் இருக்கும் பூ. ஸோ கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ நல்லா இப்படி கைக்கு நடுவில் இப்படி நல்லா வந்து பிடிச்சிக்கோங்க. கொஞ்ச நேரம் இப்படி பிடிச்சி நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே பூ வந்து அப்புறம் நார்மல் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட பூ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் என்னென்ன மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஃபேஸ்புக் பேஜான Woolenkaivinai இல்லைன்னா Geniecreationக்கு மெயில் அனுப்புங்க. நன்றி.